Hey, Mark, come down. Hey, wait. I'll take you to the hotel. Yes, Come on. take me to. Come. Coach, Yes. there's problem in the pitch. Very difficult. You should practice more. Hey, gentlemen, reach the reception. Thank you. Very hard pitch. Hey, that's all it is. Yes. Excuse me. Yes, please, may I help you? My friend Chetaragu from Chennai. Yes. He's in which room? Yes, he's staying with us, 401. 401. Yeah. Thank you. You're most welcome. Okay, I'll take you there. Hey, gentlemen, here is a 401. Thank It's you. okay. வெல்கம் மிஸ்டர் அலெக்ஸ் தேவன். சண்டிகர் போலீஸ் சார்பா உன்னை வரவேற்கிறேன். சந்தேகம் வேண்டாம், இது ஹோட்டல் சிவாலிக் வியூ தான். ரூம் நம்பரும் 401 தான். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. உனக்கு இன்னொரு அதிர்ச்சியும் சொல்றேன். நீ தேடி வந்த சேட்டா ரகுவை நான் சிம்லாவுக்கு அனுப்ப சொல்லிட்டேன். சேட்டா ரகு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தின முழு விவரம் எனக்கு தெரியும். நான் நினைச்சிருந்தா சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை பிடிச்சிருப்பேன். தமிழ்நாட்டோட மானம் பஞ்சாப்ல போயிடக்கூடாதுன்னு அங்கே பிடிக்கல. அவ்வளவே லாபியில குருட மாதிரி நடிச்சியே, அங்கேயும் உன்னை பிடிச்சிருப்பேன். ஆஸ்திரேலியாக்காரங்க முன்னாடி இந்தியாவோட மானம் போகக்கூடாதுதான் உன்னை பிடிக்கல. முட்டைப்பட்டா உன்னை பிடிக்க முடியாதா? 1000 முட்டைகளுக்கு மத்தியில் நீ திருப்பதில இருந்தா கூட உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன். மரியாதையா சரணடைஞ்சிரு. ஏ அலெக்ஸ், என்னப்பா ஓடிய சண்டிகார சுத்தி பார்க்கணும்னு ஆசையா? என் வண்டியில இருந்து உட்காரு, நான் வேணும்னா சுத்தி காட்டுறேன். ஓடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடு. ஏய் ஏய் கோனே, ஏய் யார் போறாங்க? Sir, ambulance got in a minister, sir. Very serious, sir. We have been kidnapped, sir. ஆம்புலன்ஸ்ல மந்திரி இருக்காரா? என்ன சொல்ற நீ?
கவலைப்படாதீங்க, ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். Careful. Be careful. Go fast. He's okay, sir. Thank you very much. கைதி எங்கிட்ட இருந்து தப்பிச்சு 17 செக்டர் வழியா ஓடிட்டு இருக்கா சார். அவன் எங்க போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். சார் ராக்கார்டன் வந்துட்டா சார். आपने बहुत अच्छा काम किया उसको पकड़ने का। उसने चंडीगढ़ में गड़बड़ की, इसलिए उधर ही गोली मार देनी चाहिए उसको। சார் அவனை சுட்டுக்கணும்னு சொல்றாங்க சார். எதுக்காக சுடணும்? அவனை பிடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. கோர்ட்டு தண்டனை கொடுக்கும்.
कोर्ट ऑर्डर तक क्यों उसका वेट करना? जब वो गलती करके भाग रहा था तभी शूट करना था. वो भी तमिलन है ना, तभी आप उनका पालछेती कर रहे हो. சார் நீங்க தமிழன்னு பாகுபாடு பாக்குறீங்களா? தமிழ் இல்ல யாரா இருந்தாலும் என்ன தப்பு பண்ணான்னு தெரியாம எப்படியா தண்டனை கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டிகர்ல அவனை எந்த தப்பும் பண்ண விடல. He did not do any crime here. एम्बुलेंस के साथ जो मंत्री जी को किडनैप किया वो क्राइम नहीं था क्या? அது கூட அவன் தப்பிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி, அவ்வளவுதான். கிரைம் நடந்த இடத்துல தான் அவனை ஒப்படைக்கணும். தட் இஸ் லா. தமிழ்நாடு போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. யோ, அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ப்ரொசீஜர் படி தான் நடக்குதுன்னு சொல்லு. சரி சொல்றேன் சார். மெட்ராஸ் போலீஸ் ஆனே ஆளுக சாப்னே போலா. சார் நீங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல சார். அதை விடு. பஞ்சாப் ஸ்டேட் கோடவுன் லிஸ்ட்ல எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா யாரும் கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேட்டா, he is CBI officer Mr. ரத்னவேல். சார் அவர் தான் சேட்டா ரகு. நீங்க சொன்ன மாதிரி சிம்லாவில் தங்க வச்சு அழைச்சிட்டு வராங்க. வணக்கம் சார். அந்த அலெக்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் எதுக்கு நன்றி? அதுக்குள்ள சிம்லால இருந்து வந்துட்டீங்க, தங்கிட்டு வந்திருக்கலாமே. தங்கி இருக்கலாம், பிசினஸ் இருக்க. அப்புறம் சார், அந்த அலெக்ஸ் டாக்குமெண்ட்டை பத்தி எதுவும் சொன்னானா? டாக்குமெண்டா? தெரியலையே. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட் மூலியமா தான் வாங்கணும். என்ன சார், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இவ்வளவு சின்சியரா இருக்கீங்க? எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எனக்கு நான் சின்சியரா இருப்பேன். Stop it! சார் இவனுக்கா நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க? கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் சார். செத்துருவான் சார். சாப்பிடாமலே செத்து போயிடுவான் சார். இத சாப்பிட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எஸ், மனிதாபிமானத்தோட நீ கொடுத்த ஜூஸ்ல மனசாட்சி இல்லாம எவனோ விஷம் கலந்திருக்கான். இவனோட உயிருக்கு யாரோ குறி வச்சிருக்காங்க. குறி வச்சவன் நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கான். we should be alert. out. என்ன அலெக்ஸ், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஆளாளுக்கு போட்டி போடுறாங்க உன் உயிருக்கு. மகான கூட குற்றவாளியா தான் பார்க்கும் போலீஸ். எந்த குற்றவாளியும் மனுஷனா தான் நான் பார்ப்பேன். கூலிக்காக கொலை செய்யறவனையும் லட்சியத்துக்காக கொலை செய்யறவனையும் சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். உன் லட்சியம் என்ன வேணுமாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அது வெறியா மட்டும் மாறக்கூடாது. வெறி பிடிச்சவன் கண்ணுக்கு 110 மாடி கட்டடம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா கட்டடத்துக்குள்ள இருக்கிற உயிரோட அருமை தெரியாது. அந்த உயிரோட உணர்வுகள் புரியாது. அவன மாதிரி நீயும் சட்டத்தை கையில் எடுக்காத. சொல்லு, உன் தேவை என்ன? உன் குறிக்கோள் என்ன? பேச மாட்டியா? என் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஜூஸை குடிச்சிட்டு உன் உண்ணாவிரத்தை முடிச்சுக்க. இவனை கேஸில் கொண்டு வாங்க. எஸ் சார். சார் சார் நான் தமிழ்நாடு போலீஸ் சார்பா கைதி அலெக்ஸ் தேவனை சென்னைக்கு கூட்டு போக வந்திருக்கேன் சார். வாங்க. நீ ரொம்ப அழுத்தக்காரன். தண்ணி குடிக்க கூட வாயை திறக்கல. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாரு. எழுந்துரு. விடமாட்டேன். வலி, அவ்வளவு வலி நெஞ்சில. உலகமே எதிர்த்து நின்னாலும் அவனை விட மாட்டேன்.
எதுக்காக சார் என்னை அவசரமா வர சொன்னீங்க? ரத்னவேல், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி கிளம்புறேன். நான் சொன்னல இந்த பிளாக் மார்க்கெட் பத்தி, அவங்கள பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமானவங்க இவனுங்க தான். அவங்க எல்லாரும் வழி நடத்திட்டு இருக்கவன் இவன் தான், லீடர். இந்த ரத்னவேல். இவனா? ஆமா, இவன் தான். பேரு ரகு. இதுல சேட்டான ஒரு பட்டம் வேற. சவுத்ல இருக்கிற ஃபுட் கார்பரேஷன் கோடவுன்ல பாதிக்கு மேல காலி பண்ணது இவன் தான். ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் பார்த்து தான் இவன் திருடவே ஆரம்பிக்கிறான். அதனால்தான் 4 தடவை ரெய்ட் நடந்தும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இவன் டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. தப்பு நடந்துருச்சு சார். விலங்கு மாட்ட வேண்டிய ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒருத்தனுக்கு விலங்கு மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் சார். என்ன சொல்ற? ஆமா சார். இந்த சேட்டாரகுக்குள்ள வந்த அலெக்ஸை தான் நான் பிடிச்சு கொடுத்துருக்கேன். சேட்டாரகு இந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி தான் என்கிட்ட கேட்டான். அதுலதான் அவன் யாரு, யாரோட டீல் வச்சிருக்கான், என்ன பண்ண போறாங்கிறது தெரியும். நிச்சயமா அந்த டாக்குமெண்ட்ஸ் அலெக்ஸ் கிட்ட தான் இருக்கணும். அதுக்காகத்தான் அவனை இங்கேயே ஜெயில தீர்த்து கட்டணும்னு பார்த்தாங்க. இஸ் இட்? இங்கேயே இப்படி நடந்திருக்குன்னா சென்னையில என்ன வேணாலும் நடக்கலாமே. மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் அந்த ரகு கையில போயிட போகுது. அதுக்கு முன்னாடி அது நம்ம கைக்கு வரணும் சார். முடியுமா? அங்க அவனுக்கு ஆள்பலம் அதிகமாச்சே. ஆள்பலத்தை விட உண்மைக்கு தான் என்னைக்குமே பலம் அதிகம். எல்லா இருட்டு ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். வரேன் சார்.